தெஜ்ஜால் வெளியாகிவிட்டால் அவனை நாங்கள் எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வது, அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய 9 அங்க அடையாளங்கள் என்ன என்பதை பற்றித்தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. தொடர்ச்சியாக தெஜ்ஜாலை பற்றிய பல விடயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், மேலே ஐ பட்டன், இன்டிஸ்கிரீனில் கொடுக்கிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் ஆதாரபூர்வமாக அறிந்து கொள்வீர்கள். இந்த பதிவிலே தெஜ்ஜாலுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான 9 அங்க அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெஜ்ஜாலுடைய அங்க அடையாளங்களை பற்றி பல ஹதீஸ் கிரந்தங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4320வது ரிவாயத்தாக உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை கொண்டு வருகிறார்கள். இமாம் அபூ தாவூத் தயாலிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1106வது ரிவாயத்தாக ஹஜ்ரத் சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை கொண்டு வருகிறார்கள். இதே போல முஸ்னத் அஹ்மத் ஹாக்கிமிலே சஹீஹான சனதுடன் இந்த ஹதீஸ்கள் பதியப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் முதலாவது அடையாளம் என்னவென்றால், கசீருன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் தோற்றத்தில் கட்டையானவனாக இருப்பான், உயர்ந்தவன் கிடையாது. எங்களில் எத்தனையோ பேர் சொன்னதும் உண்டு, அதை நாம் கேட்டதும் உண்டு, தெஜ்ஜால் கடலிலே மீனை பிடித்து சூரியனிலே சுட்டு சாப்பிடுவான், இந்த அளவுக்கு அவன் உயர்ந்தவன் என்றெல்லாம் பலர் கூறியிருக்கிறார்கள். இதற்கு ஹதீஸிலே எந்தவித ஆதாரமும் கிடையாது. இதெல்லாம் இட்டு கட்டப்பட்ட விடயங்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன? கசீருன், அவன் கட்டையானவன், உயர்ந்தவன் கிடையாது. இரண்டாவது அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃப்ஹஜ். அஃப்ஹஜ் என்ற வார்த்தையை பாவித்தார்கள். அஃப்ஹஜ் என்று சொன்னால் அவனுடைய 2 தொடைகளும் முன்னங்கால்களும் வளைந்ததாக, தூரமானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அகன்றதாக இருக்கும். அவனால் நேராக நடக்க முடியாது. ஒரு சாதாரண மனிதன், சராசரி மனிதன் எப்படி கால்களை வைத்து நல்ல முறையிலே நடப்பாரோ இப்படி அவனால் நடக்க முடியாது. நடையிலே குறையுள்ளவன். அந்த தொடைகளும் முன்னங்கால்களும் அகன்றதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவது அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய தலைமுடி அதிகம் சுருண்டதாக இருக்கும் என்று சொன்னார்கள். தலைமுடி எங்களுடைய முடிகளை போன்று நீண்டதாகவோ அல்லது பெண்களுடைய முடிகளை போல் அப்படியே விடப்பட்டதாகவோ தெஜ்ஜாலுடைய முடி இருக்காது, கடுமையாக சுருண்டதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிமிலே ரிவாயத் வருகிறது, அப்துல் உஸ்ஸா இப்னு கத்ன் என்பவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெஜ்ஜாலை ஒப்புமைப்படுத்தினார்கள். இவனை போன்று தான் தெஜ்ஜால் இருப்பான். ஏன்? அந்த அங்க அடையாளங்களில் சிலது அப்துல் உஸ்ஸா இப்னு கத்ன் இடத்திலே இருந்தது. கண்ணியமானவர்களே, நான்காவது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிஃபாலு ஷஅர், அதாவது அவனுடைய முடி எப்படி சுருண்டதாக இருக்குமோ இதே போல அவனுடைய முடி அடர்த்தியானதாக இருக்கும், அடர்த்தியானதாக சுருண்டதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஐந்தாவது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய இடது கண்ணிலே குறை இருக்கும், வலது கண் அப்படியே தடவப்பட்டதாக, அந்த இடத்திலே கண் இருக்காது, அதற்கு பதிலாக சதைத்தான் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுவும் இடது கண்ணிலே குறை இருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, திராட்சை எப்படி வெளிவந்து பிதுங்கியது போல் இருக்குமோ இதே போல தெஜ்ஜாலுடைய கண்ணும் அவ்வாறு தான் இருக்கும். இடது கண்ணிலே குறையுள்ளவன், வலது பக்கம் கண்ணே இருக்காது, அப்படியே சதை அப்படியே மூடப்பட்டு இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூ தாவூதிலே இந்த ரிவாயத் பதியப்பட்டிருக்கிறது. ஆறாவது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெஜ்ஜாலுடைய நிறத்தை பற்றி சொன்னார்கள். நிறைய பேர் கூறுவதுண்டு, அவன் கருத்தவன், நீக்ரோவை போன்று தான் இருப்பான் என்றெல்லாம் சிலர் கூறியதுண்டு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெஜ்ஜாலுடைய நிறம் மிக வெண்மையானது, அவன் வெண்மை நிறத்தில் இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏழாவது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜ்லல் ஜபஹா, நெற்றி விசாலமானதாக இருக்கும், தலைமுடி அடர்த்தியானதாக இருக்கும்,
அந்த முடி சுருண்டதாக இருக்கும், நெற்றி விசாலமானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எட்டாவது முக்கியமான அடையாளம் தான் அவன் அகீமுன் லா யூலதுலஹ், அவன் மலடன், அவனுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்பதாவது அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய நெற்றியிலே காஃபாரா என்ற எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, எவருடைய உள்ளத்திலே அணுவளவு கூட ஈமான் இருக்குமோ இப்படியாப்பட்ட முஃமின்கள், அவர் எழுத படிக்க தெரிந்தாலும் சரி எழுத படிக்க தெரியாதவராக இருந்தாலும் சரி, இவன் தான் தஜ்ஜால் என்பதை இந்த வார்த்தைகளை வாசித்து அறிந்து கொள்வார். இப்படியாப்பட்ட ஒரு உதிப்பை அல்லாஹ் முஃமின்களுக்கு போடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காஃபிர், நிராகரிப்பாளர் என்று நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கும். இந்த விடயத்தை முஃமின்கள் மட்டும் தான் அவனுடைய நெற்றியிலே கண்டு கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட 9 அங்க அடையாளங்களுடன் தான் தஜ்ஜால் வெளிப்படுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, லா யஃபிர்ரன் நாஸ் மினத் தஜ்ஜால் அல் ஜிபால், தஜ்ஜாலுக்கு பயந்து, அவனுடைய குழப்பங்களுக்கு பயந்து மக்கள் தங்களுடைய இடங்களை விட்டுவிட்டு மலைகளின் பக்கம் விரண்டோடுவார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவனுடைய குழப்பங்கள் பயங்கரமானதாக இருக்கும். கண்ணியமானவர்களே, ஸஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாசுன் இதா ஹரஜ்ன, 3 விடயங்கள் வெளியாகிவிட்டால் எவருடைய ஈமானும் அவருக்கு பிரயோஜனம் அளிக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் முதலாவது துலூஉ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கில் உதிப்பது. இரண்டாவது தஜ்ஜால், தஜ்ஜால் வெளிப்படுவது. மூன்றாவது தாபத்துல் அர்த், தாபத்துல் அர்த் என்ற பிராணி வெளிப்படுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 3 நிகழ்ச்சிகள் நடந்துவிட்டால் அவனுடைய ஈமானுக்கு உத்தரவாதம் கிடையாது. எப்படியாப்பட்ட ஈமான் இறை விசுவாசியாக இருந்தாலும் அந்த குழப்பத்திலே மாட்டிக்கொள்வான் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ரிவாயத், ஒரு ஊரிலே ஈமான்தாரி அல்லாஹ்வை பயந்த ஒரு மனிதர் இருப்பார். தஜ்ஜால் வெளியானதற்கு பிறகு தஜ்ஜாலை நான் எதிர்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கயிறுகளால் இருக்க கட்டிவிட்டு தஜ்ஜாலுடன் போரிடுவதற்காக, மோதுவதற்காக செல்வான். அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், சரியான ஆள் தான் தஜ்ஜால் இடத்திலே சென்றிருக்கிறான், இவன் நிச்சயமாக வெற்றி பெற்று வருவான் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இவன் தஜ்ஜால் இடத்திலே சென்று தஜ்ஜாலை சந்தித்துவிட்டு மீண்டும் வருவான். மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். மக்களை பார்த்தவுடன் இவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஆமன்து பி தஜ்ஜால், தஜ்ஜாலை கொண்டு நானும் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு தஜ்ஜாலுடைய குழப்பம் மிக பயங்கரமானதாக இருக்கும். இந்த தஜ்ஜாலுடைய பயங்கரமான குழப்பங்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் பாதுகாப்பானாக, எம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பானாக, நம்முடைய சந்ததியினரையும் பாதுகாப்பானாக, பூரா முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவாயா அனில் ஹம்து.